உயர்வடைவே. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமில் தாழ்ப்பணிந்தேன். ஆண்டவர் என்னை காப்பாற்றுபவரானார். நெருக்கடியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொணர்ந்தார். அவர் என்னை விரும்பியதால் அவர் என்னை விடுவித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய வல்லமை ஆசீர்வாதம் தொடர்ந்தும் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க இந்த பலியூடாக நாங்கள் செபிப்போம். எங்களுடைய சொந்த தேவைகள், கருத்துக்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். இந்த பலியின் ஆற்றலுக்காக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். சகோதரங்களே, தெய்வீகமான இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்கள், குறை, குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியிலே நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 18 25 வரை. அன்புக்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்றும் உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது பொன்னும் வெள்ளியும் போன்று அளவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்படைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்துவோம், பூ வதங்கி விழும். நாம் ஆண்டவின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும்.
இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரையாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாட்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ராயேலுக்கு தம் நியமங்களையும் நீதிநெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதிநெறிகள் அவருக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மாட்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 32 தொடக்கம் 45 வரை. அக்காலத்தில் சீடர்கள் ஜெருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றி ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் ஜெருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் ஜோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினார். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோப்பு மீதும் ஜோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினார். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவருடைய தலைவர்கள் என கருதப்படுபவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். வாழ்வு தரும்
இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சிறப்பான நாளிலே இந்த இறைவார்த்தையினுடைய வல்லமையை நாங்கள் பார்க்கிற போது 3 பா இருக்கிறது. ஒன்று பணம், மற்றது பதவி, மற்றது பட்டம். இந்த 3 பாவும் எங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குகின்ற ஒரு விடயம். ஒன்று பணம், இரண்டாவது பதவி, மூன்றாவது பட்டம். இதுதான் சீடர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் யார் பெரியவன் என்கின்ற கேள்வியை கேட்க தூண்டியது, அல்லது யார் செல்வம் மிகுந்தவர் என்கின்ற கேள்வியை கேட்க தொடங்கியது. அந்த செல்வத்தை அன்புமிக்க சோதரங்களை பார்க்கிற போது ஒரு பெரிய பணக்கார இளைஞன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். ஆண்டவர் சொல்ல, உமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது நீர் விண்ணகத்திலே செல்வம் மிக்கவராயிருப்பீர். அவன் முகவாட்டத்தோடு போகிறான், ஏனெனில் அவனிடத்தில் ஏராளமான சொத்து இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 விடயமும் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற விடயம் இன்றைக்கும். ஒன்று பணம், மற்றது பதவி, மற்றது பட்டம். அன்பானவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், இன்று நான் எதிலேயே நான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன்? பணத்திலே மூழ்கி போயிருக்கிறேனா? என்னுடைய பதவியிலே நான் கட்டிப்பிடித்து கொண்டிருக்கிறேனா? பட்டம் என்று சொல்லி நான் திரிந்து கொண்டிருக்கிறேனா? இந்த 3ம் என்னுடைய மனித வாழ்க்கையை அழிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் அதன் மீது பற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள். அன்பானவர்களே, ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்தபோது அவரோடு சேர்ந்த பலர் அவரிடத்திலே கேட்டார்களா, நாங்கள்லாம் அமைச்சராக வர வேண்டும் உம்முடைய அமைச்சரவையிலே. எல்லாரையும் அமைச்சராக்குனா நாட்டில் மற்றாக்கள் எப்படி இருக்க முடியும்? அப்போ அவர் பார்த்தாராம், ஒன்றும் செய்ய வழியில் ஒரு நாள் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டினாராம். கூட்டி எல்லாருக்கும் ஒரு கதை சொன்னாராம். அந்த கதையில் அவர் சொன்னாராம், ஒரு அரசன் அவன் காட்டுக்கு போக விரும்பினானாம் வேட்டையாடுவதற்கு. அப்போது ஒரு அமைச்சரை கூப்பிட்டு கேட்டானாம், இன்றைக்கு மழை வருமா அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் சொன்னால், மழை இன்றைக்கு வராது என்று சொல்லி. அப்போது அரசன் காட்டுக்கு போயிருக்கிறான். காட்டுக்கு போகிறது அங்கே கழுதையில் ஒருவன் வந்து கொண்டிருந்திருக்கிறான். அப்போது அவன் அரசனை பார்த்து சொல்லிடுறான், அரசே மழை வரப்போகிறது, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அரசன் சொன்னால், மழை வராது இன்றைக்கு, என்னுடைய அமைச்சர் சொன்னவர் மழை வராதுன்றா. அவன் சொன்னால் மழை வரும் என்றுட்டு அவன் போயிட்டான். அவன் போன போது அரசனும் அவனுடைய ஆட்களும் போகிற போது பயங்கரமாக கொட்டி இருக்கிறது மழை. சரியாக நனைந்து போய்விட்டார்கள். இந்த அரசன் திரும்பி வருகிற போதும் அதே மனிதன் கழுதை மீது வந்து கொண்டிருந்திருக்கிறான். அப்போது அரசன்கிட்ட பார்த்து சொன்னான், அரசே மழை வந்துச்சான்னு சொல்லி. அவர் சொன்ன, பயங்கரமான மழை வந்து, அதான் சொன்னேன்னு தானே உங்களுக்கு மழை வரமண்டு, நீங்கள் மழை வராதன்ட்டு போனீங்களே. அப்போது அரசங்கிட்ட, நீ எப்படி கண்டுபிடிச்ச நீ மழை வரமண்டு சொல். அவன் சொன்னா, கழுதை தன் காதை முன்னுக்கு வச்சிருந்த மழை வரும் என்று தெரியும் எனக்கு. எந்த கழுதை காதை முன்னுக்கு வச்சு கொண்டிருந்தது, அப்போ மழை வந்துச்சான்னு எனக்கு தெரியும் என்று சொன்னானா. அப்போ அரசன் என்ன செய்கிறான், நம்ம அரண்மனைக்கு போனோன்னா ஒரு கழுதையை அமைச்சராக்குனாரா. இந்த கழுதை தானே தெரியும் மழை வாரது மழை வராது, கழுதையை அமைச்சராக்குனான். இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னா நாட்டில் இருந்த எல்லா கழுதையும் தான் அமைச்சராகணும்னு வந்து ரெண்டுச்சான். இப்போ விலங்கு தானே, எத்தனை கழுதை அமைச்சராக வரமாண்டு. எல்லா கழுதையும் சிலவள அமைச்சராக வர்றதுக்கு ஆசைப்படும். எங்கே ஆசை வரும்? பதவி, பட்டம், பணம் இதெல்லாம் உயர்ந்தோண்டு போகிற நேரத்தில் கழுதைக்கும் அது பொருந்தும், மனுஷருக்கும் அது பொருந்தும். எதற்காக பதவி தரப்பட்டது? மற்றவர்களுக்காக. எதற்காக உனக்கு பட்டம் தரப்பட்டது? மற்றவர்களுக்காக. எதற்காக உனக்கு பணம் தரப்பட்டது? மற்றவர்களுக்காக என்பது எங்களுக்கு சரியாக புரிந்து கொள்றதில்லை. மனிதனுடைய தகுதி எந்த விதத்தில் இருக்கிறது தெரியுமா? பணத்திலையும் பதவியிலையும் பட்டத்திலையும் அல்ல, மனித நேயத்தில். அது நாங்கள் புரிஞ்சு கொள்றதில்லை. அதனால் அன்புமிக்க சகோதரங்களே, பல நேரங்களிலே மனிதர்களை நாங்கள் மதிக்காத மனிதர்களாக இருந்திருக்கிறோம். அதனால்தான் பதவிகளுக்குள்ளே கட்டிப்பிடித்து கொண்டிருந்திருக்கிறோம். கதிரைகளை விட்டு இறங்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கிறது. பணத்தை நாங்கள் பிடித்து கொண்டே இருந்திருக்கிறோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று அலைந்திருக்கிறோம். இதில்லை வாழ்க்கை. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறதுக்கு அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுக்கு தாழ்ச்சியும் பொறுமையும் எப்போதுமே இருக்க வேண்டும். எழுந்து நின்றங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடும்.
இறையரசின் காவலே இறைவா, இந்த வணக்க மாதத்தின் இறுதி வாரத்திலே ஒன்று கூடியுள்ள அனைவரும் அன்னை மரியின் வாழ்வை பின்பற்றி அன்பு, கருணை, சாந்தம் உள்ளவர்களாக வாழ வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் அன்பு பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளின் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அன்னை மரியின் பரிந்துரை மூலம் உமது கரங்களாய் நீட்டி தொட்டு குணமளிக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுகின்ற அடியார்களுக்கும் ஆண்டவர் நித்திய ஒளிக்குள்ள இடத்தை கொடுக்க வேண்டும் என்று செபிப்போம். நன்றி பெருக்கோடு இந்த பலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். எங்களுடைய சொந்த தேவைகள், கருத்துக்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே மௌனமாக சமர்ப்பித்து மன்றாடுவோம். பெருகுதிரோற்றாய் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாச உணர்வோடும் தியாக உள்ளத்தோடும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்ற எங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் கனிவாய் செவிசாய் தரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பேருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீர் எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இந்த பலியிலிருந்து நாங்களும் பேறு பலன்களை அடைவதோடு முடிவில்லாத கைமாறையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியினாலே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினாலே எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சீராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமே தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது இறப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்களே ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து நமது திருமுகொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் அன்பான பாதுகாவலர் புனித யோசவாஸ் முனிந்தரன், மேலும் இவர்களை மக்கோந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை நினைப்போம். அவருடைய ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த சபத்தை சொல்லி மன்றாடுவோம். வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான திறந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளோமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய அன்பையும் அமைதியும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றவர். இந்த திருச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திரு நிலை வாழ்வு. கலந்திடும் மழை துளி போல மன்னன் இயேசு எனில் வரும் நேரம், கண்ணின் இமைகள் இணைந்திருப்பது போல் அன்பில் இயேசு இணைகின்ற நேரம். மனதினை திறந்து மகிழ்வுடனே நான் பாடுவேன், மனத்துயரெல்லாம் சொல்லி 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 நான் பாடுவேன். இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா, என் இதயம் இதயம் உன்னில் உறைந்திடவா. மண்ணில் கலந்திடும் மழை துளி போல மன்னன் இயேசு எனில் வரும் நேரம், கண்ணின் இமைகள் இணைந்திருப்பது போல் அன்பின் இயேசு இணைகின்ற நேரம். எழுதாத
மழை துளி போல மன்னன் இயேசு எனில் வரும் நேரம் கண்ணின் இமைகள் இணைந்திருப்பது போல் அன்பின் இயேசு இணைகின்ற நேரம் ஆளான கிணறும் நானன்றோ பாய்ந்தோடும் ஊற்றாய்வா பாய்ந்தோடும் ஊற்றாய்வா உதவாத தரிசும் நானன்றோ வழுமையின் நிதம் தருவாய் வழுமையின் நிதம் தருவாய் தொழுகின்ற கைகளை காண்பீரோ உனில் வழுவாமல் வாழ்ந்திட வருவாயே தொழுகின்ற கைகளை காண்பீரோ உனில் வழுவாமல் வாழ்ந்திட வருவாயே இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா என் இதயம் இதயம் முன்னில் உறைந்திடவா மண்ணில் கலந்திடும் மழை துளி போல மன்னன் இயேசு எனில் வரும் நேரம் கண்ணின் இமைகள் இணைந்திருப்பது போல் அன்பின் இயேசு இணைகின்ற நேரம் மனதினை திறந்து மகிழ்வுடனே நான் பாடுவேன் மனத்துயரெல்லாம் சொல்லி 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 நான் பாடுவேன் இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா என் இதயம் இதயம் முன்னில் உறைந்திடவா மண்ணில் கலந்திடும் மழை துளி போல மன்னன் இயேசு எனில் வரும் நேரம் கண்ணின் இமைகள் இணைந்திருப்பது போல் அன்பின் இயேசு இணைகின்ற நேரம் இது உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கிறோம். அதனால் இம்மை வாழ்விலே எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லாத வாழ்விலே பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அம்மா தாய் மரியே, தாயே தாயே அம்மா தாய் மரியே, கதிரை செல்வியே நம் கதியும் நீ தாயே, கதிரை செல்வியே நம் கதியும் அம்மா தாய் மரியே, விடுதலை வாழ்வு அடைந்திடவே சிறைகள் திறந்து வழிகாட்டும், விடுதலை வாழ்வு அடைந்திடவே சிறைகள் திறந்து வழிகாட்டும், காணாமல் போன பிள்ளைகளும் கண் முன்னே வந்து நிற்க வேண்டும், கண் முன்னே வந்து நிற்க வேண்டும். தாயே தாயே அம்மா தாய் மரியே, தாயே
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.